நான் நினைச்சதே இன்னைக்கு நிறைவேறிடுச்சு. பாத்தியா எப்படி போறேன் பாரு. அங்க இருக்கா பாரு சுபா, அவ என் மூஞ்சி பேத்துருவேன்னு சொன்னா. இதுக்கப்புறம் என் மூஞ்சி எப்படி பேக்க முடியும்? அதே மாதிரி ரிஷி அனுவோட முகத்தை பார்க்க முடியாது. பாவம், அவ முகத்தை பார்க்க எப்படி துடிக்கிறான் பாரு. வாழ்த்துக்கள் ரிஷி, வாழ்த்துக்கள். நான் ஏற்கனவே ரொம்ப நொந்து போயிருக்கேன் பாட்டி. அட ஏன்டா அப்படி சொல்ற? நான் சந்தோஷமான விஷயம் சொல்றேன். அந்த அறிவு கெட்டவளுக்கு பிரீத்தி கூட நிச்சயதார்த்தம் நடக்கல. அதான் நடந்துருச்சுல. இல்லடா, எதுவும் முடியல. இங்க பாரு, மோதிரத்தை இந்த கையில இருந்து இந்த விரல்ல மாற்ற வரைக்கும் நிச்சயதார்த்தம் முடியலன்னு அர்த்தம். ஏன்னா உனக்கு தெரியும்ல நிச்சயதார்த்த மோதிரத்தை எதுக்கு இந்த விரல்ல போடுறாங்கன்னு? இந்த விரலோட நரம்பு ஹார்ட்டோட கனெக்ட் ஆகுது. இந்த இந்த விரலோட நரம்பு ஹார்ட்டோட கனெக்ட் ஆகுதா? ஆமா, அதுதான் உண்மை. இப்ப இவங்க செஞ்சது நிச்சயதார்த்தமே இல்ல. அது எப்படி இந்த ஊர் ஒத்துக்கும்? சம்பிரதாயங்கிறது பெரியவங்க சம்பந்தப்பட்டது. நீதான் பார்த்தல, அந்த பரத் வலுக்கட்டாயமா பிரீத்தியோட கைய பிடிச்சு அந்த மோதிரத்தை போட்டுட்டான். அந்த பொண்ணா சம்மதிச்சு கை கொடுக்கலையே. கரெக்டா? அப்ப இதுக்கு அர்த்தம் என்ன? பிரீத்தியோட விரலுக்கு எந்த மோதிரம் போச்சோ அது நம்ம வீட்டு மோதிரம். நம்ம கொடுத்த மோதிரத்தை தான் பிரீத்தி போட்டிருக்கா. அப்ப பிரீத்தி யாருக்கு சொந்தம்? உனக்குதான். நீ நினைச்ச மாதிரியே எல்லாம் நடக்கும், கவலைப்படாத. அப்ப உங்களை கூப்பிடுறாரு பாட்டி. வா. பிரீத்தி எனக்கு தான். சிரிச்சுக்கோ கண்ணா, எவ்வளவு சிரிக்குமா சிரிச்சுக்கோ. நான் உன்னோட உண்மையான முகத்தை மத்தவங்களுக்கு காட்ட தாண்டா போறேன். நீயும் பாத்துட்டே. அதுக்கப்புறம் பிரீத்தியை உங்ககிட்ட நான் காப்பாத்திடுவேன். பிரீத்திக்கு நானே மோதிரம் போட்டு நிச்சயதார்த்தம் பண்ணிப்பேன். பிரீத்தி எனக்கு தான் சொந்தம். பிரீத்திக்காக பிறந்தது ஒருத்தன் தான். அது வேற யாரும் இல்லை, நான் தான். நான் தாண்டா அது. அண்ணா பாவம் எவ்வளவு வேதனை அனுபவிப்பான். அவன் எவ்வளவு ஷாக்ல இருந்திருக்கணும். ஆனா இவனை பார்த்தா அந்த மாதிரி தெரியலையே. எனக்கு என்னமோ அவனுக்கு பைத்தியம் முத்தி போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். என்ன? அங்க பாரு, ஆரம்பிச்சிருச்சு பாரு. ஐயோ, அப்ப அண்ணன் பைத்தியம் ஆயிட்டானா? இங்க பாரு, எனக்கு உடனே ப்ராமிஸ் பண்ணேன், அண்ணன் பைத்தியமான விஷயத்தை யார்கிட்டயுமே சொல்ல மாட்டேன்னு. அவன் பைத்தியம்னு தெரிஞ்ச எல்லாருமே கல்லால அடிப்பாங்க. அவனுக்கு பைத்தியம் முத்தி போச்சு. அண்ணா அண்ணா அண்ணா, நீங்க எதுக்கும் டென்ஷன் ஆகாதீங்க. நாங்க ரெண்டு பேரும் தான் இருக்கோம்ல. நாங்க உன்னை தனியா விட மாட்டோம். அண்ணா நான் சொல்றத கேளுங்கண்ணா. நீ பைத்தியமானாலும் பைத்தியம் முத்தி போனாலும் we are your brothers. We love you. Right? Love you my dear brother. ஆமா, நான் உங்களை ரொம்ப லவ் பண்றேன்னா. நீங்க இருக்கீங்களே பைத்தியமாடாண்ணா. உங்களுக்கு என்ன ஆச்சு? ஐயோ அண்ணா, பிரீத்திக்கு நிச்சயதார்த்தம் முடிஞ்சிருச்சு. நீ அழுகாம சிரிச்சுக்கிட்டு இருக்க ஏன்? நானே சிரிக்கிறேன், நீங்களும் சிரிங்க. சிரிங்க சிரிங்க, எல்லாம் சிரிங்கடா. ஸ்டூபிட் சீரியஸ் ஃபூல். இங்க பாரு, பிராக்டிகலி பரத் கூட என்கேஜ்மெண்ட் ஆயிடுச்சு, பட் டெக்னிக்கலி ஆகல. புரியல? புரிய வைக்கிறேன். பாட்டி பிரீத்தி நம்ம சம்பிரதாயம் என்ன சொல்லுதுன்னா, நிச்சயதார்த்த மோதிரம் ஒரு பொண்ணோட லெஃப்ட் ஹேண்ட்ல ரிங் ஃபிங்கர் எல்லாம் போடணும். நான் சொல்றது புரியுதா? ரைட். ஆனா பரத் எந்த கையில போட்டா? ரைட் ஹேண்ட்ல. பரத் போட்டதும் பிரீத்தி அதை போட்டுக்கிட்டா. அது யாரோடது? நம்மளோடது, மாப்பிள்ளை வீட்டோடது. மோதிரத்தை யார் வாங்கிட்டு வந்தாங்க? நம்ம அப்பா. அப்படின்னா மோதிரம் யாரோடது? உண்டு. அத யாரு போட்டு விட்டது? உன்னால. அப்போ பிரீத்தி யாருக்கு சொந்தம்? என்னது, எதுக்கு இவனுங்க கும்பல போடுறானுங்க? என்னவா இருக்கும்? நான் போய் என்னன்னு பாத்துட்டு வரேன். ஆண்டி ஆண்டி, இவனுக்கு எதுக்கு நீங்க வாழ்த்து சொல்றீங்க? இவனுக்கு ஒண்ணு நிச்சயதார்த்தம் நடக்கலே, பரத்துக்கு தானே நடந்தது. இல்ல, எனக்கு தான் நடந்துச்சு. அதாவது கொஞ்ச நாளைக்கு முன்னாடி உங்க பொண்ணுக்கும் எனக்கும் நிச்சயதார்த்தம் நடந்துச்சுல. அதே மாதிரி தான் இப்போ பிரீத்தியோட நிச்சயதார்த்தத்தை பார்க்கும்போது என்னோட நிச்சயம் எனக்கு ஞாபகம் வந்துச்சு. அதை நினைச்சு தான் நாங்க சந்தோஷப்பட்டுக்கிட்டோம். புரியுதுல? தேங்க் யூ. போங்க 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 போங்க. என்ன ஐடியானா, மைண்ட் ப்ளோயிங். பிரீத்திக்கே தெரியாம உன்னோட என்கேஜ்மென்ட் நடந்துருச்சு. அண்ணா பிரீத்தி உனக்கு சொந்தமாயிட்டா. மைண்ட் ப்ளோயிங், மைண்ட் ப்ளோயிங். இதுதான் ரிஷியோட ஸ்டைல். என் அண்ணா சும்மாவா? சரியான புத்திசாலில. இது போதும்.
இப்பவே பிரீத்தி கிட்ட போய் நமக்கு என்கேஜ்மெண்ட் ஆயிடுச்சுன்னு சொல்லணும். டெக்னிக்கலா இல்லைனாலும் எப்படியும் நடந்துருச்சு. நீ போய் அவன் கிட்ட பேசு. போடி போ. நீ ஏன் பொண்ணுன்றத நிரூபிச்சுட்டு வா போ. ஓ பொண்ணு நிரூபிக்கணுமா இந்த வயசுலயா? உனக்கு என்ன பைத்தியமா? அந்த மாதிரி யாரும் இல்ல. ஏன் உனக்கு என்ன பைத்தியமா? நாம ஹாலிவுட் மாப்பிளை பத்தி சொல்லிட்டு இருக்க. அனுவோட என்கேஜ்மெண்ட்டை பார்த்து ரிஷிக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சு. என்ன? என்னால அந்த பைத்தியத்தை கல்யாணம் பண்ணிக்க முடியாது. யாரா இருந்தாலும் பரவாயில்ல. ஒருவேளை கோடீஸ்வரன்னு தெரிஞ்சா கிழவனு கூட கல்யாணம் பண்ணி வைக்க தயங்க மாட்டேன். ஐயோ அம்மா, எவ்வளவு கேவலமா யோசிக்கிற. இங்க பாரு, என்னை ஏன் கோவப்படுத்துற? கோவம் வர வச்சா நான் இப்படிதான் பேசுவேன். நான் என்ன சொல்ல வரேன்னா, அனுவோட என்கேஜ்மெண்ட்டை பார்த்து ரிஷிக்கு பைத்தியம் பிடிக்கல. ரிஷி தெளிவாயிட்டான். அனுவோட என்கேஜ்மெண்ட் பார்த்து அவனுக்கு அவன் என்கேஜ்மெண்ட் ஞாபகம் வந்துருச்சு. நிஜமா? ஆமாண்டி, பார்த்தல. 2 பேரும் உனக்கு எப்படி வாழ்த்து சொன்னாங்கன்னு. கண்டிப்பா அனுக்காக வாழ்த்து சொல்லிருக்க மாட்டாங்க, உனக்காக தான் சொல்லிருப்பாங்க. புரியுதா உனக்கு? நான் இப்பவே போய் ரிஷியை வெறுப்பேத்திட்டு வரேன். நான் வரேம்மா. வா, நான் ரிஷி கிட்ட போறோம். அவன் உடம்புல நெருப்பு மூட்டி விடணும். எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்றீ ப்ளீஸ்? நீயே போய்க்கோ, நான் வரல. அதுவும் இல்லாம ஒண்ணு வாங்கினா ஒண்ணு ஃப்ரீன்ற ஆப்ஷனுக்கு நான் வரல. அவ கூட போமா. வாடி, நான் போய் அவனை வெறுப்பேத்துறேன். நீ பக்கத்துலயே நில்ல ப்ளீஸ். போலமா. அப்பா கடவுளே, என் பொண்ணுங்களுக்கு நீதான் உதவி செய்யணும். நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். கொஞ்சம் கூட வா. நான் உன்கிட்ட எதுவுமே பேச விரும்பல. ப்ளீஸ் என்ன கொஞ்சம் தனியா விடுறியா? நான் இப்ப அப்படி என்னதான் கேட்டேன்? ஏன் இவ்ளோ கோவமா போறா? பிரீத்தி, ரிஷி ஏன் பிரீத்தி பின்னாடி போறான்? என்ன விஷயமா இருக்கும்? கங்க்ராட்ஸ். தேங்க்யூ so மச். உனக்கு இப்ப என்னதான் வேணும்? நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். வேண்டாம் ரிஷி, நீ எதுவும் சொல்லாத. நான் கேட்க தயாராவும் இல்ல. பிரீத்தி ப்ளீஸ், நான் சொல்றது கொஞ்சம். ரிஷி ப்ளீஸ், தயவு செஞ்சு நீ என் பேரை சொல்லாத. நான் உன்கிட்ட முன்னாடியே சொன்னேன். பரத் எப்போ என் கையில மோதிரம் போடுறானோ அப்பவே நான் அவனுக்கு சொந்தம்னு சொல்லிட்டேன். இன்னைக்கு சடங்கு சம்பிரதாயம் அப்புறம் எல்லாருக்கும் முன்னாடியும் எனக்கு நிச்சயதார்த்தம் நடந்துருச்சு. உனக்கு அதுல நம்பிக்கை இல்லைனாலும் எனக்கு அதுல முழு நம்பிக்கை இருக்கு. அதனால இனிமே நம்ம 2 போதும். எனக்கு தெரியும் நீ மத்த பொண்ணுங்க மாதிரி இல்ல, ரொம்பவே வித்தியாசமானவதான். அது எனக்கு புரியுது. அதனாலதான் உன்னை எப்ப பார்த்தாலும் எனக்குள்ள ஒரு ஈர்ப்பு ஏற்படுது. ஆமா பிரீத்தி, உன்னை இன்னும் அதிகமா லவ் பண்ணணும்னு என் மனசு எனக்குள்ள சொல்லிக்கிட்டே இருக்கு. ப்ளீஸ் எனக்கு கொஞ்சம் பேச விடு. நான் உன்கிட்ட முக்கியமான விஷயம் சொல்லணும். ப்ளீஸ் ரிஷி. எனக்கு தெரியும் பிரீத்தி, நீ ஒருத்தனுக்காக தான் பிறந்திருக்க, அவனும் உனக்காக தான் பிறந்திருக்கான். அந்த ஒருத்தன் யாரோ இல்ல பிரீத்தி, நான் தான். தப்பு. இன்னைக்கு யார் எனக்கு மோதிரம் போட்டாங்களோ அவங்க தான் எனக்காக பிறந்தவங்க. அவர் தான் என் கையில மோதிரம் போட்டாரு. அவர் பேர் பரத். இனிமே நான் அவரோட குடும்பத்துல உறுதி ஆயிட்டேன். போயக்கான இன்ஃபர்மேஷன், இந்த மோதிரம் எங்க வீட்ல இருந்து வந்தது. இது எங்க அப்பா தான் வாங்கிட்டு வந்தாரு. சோ டெக்னிக்கலி எங்க அப்பாவுக்கு நீ மருமகள் ஆயிட்ட, எனக்கு மனைவி ஆயிட்ட. எங்க குடும்பத்துல இருந்து வந்த மோதிரத்தை தான் நீ இப்ப போட்டிருக்க. பரத் உனக்கு மோதிரம் போட்டது என்னவோ உண்மைதான். ஆனா அவன் போட்டது தப்பான விரல்ல. பிரீத்தி, நீ தான் என்கிட்ட சொன்ன என்கேஜ்மெண்ட் ரிங் எப்பவும் பொண்ணோட லெஃப்ட் ஹேண்ட்ல இதயத்துக்கு சம்பந்தப்பட்ட விரல்ல இருக்கணும்னு சொல்லியிருக்க. அது உண்மையா இல்லையா? ஆனா இன்னைக்கு பரத் இந்த விரல்ல அந்த மோதிரம் போடல. மோதிரத்தை அவனும் வாங்கல. சோ நீயே சொல்லு, நிச்சயதார்த்தம் யார் கூட நடந்தது? என் கூட. இப்ப இந்த மோதிரமும் என்னோடது. நீ கழுத்துல போட்டிருக்கிறிய அந்த கருப்பு கயிறு, அதுவும் என்னோட தான். பரத் நில்லுங்க. இங்க பாருங்க, நான் என் லைஃப்ல முக்கியமா நினைச்சிட்டு இருக்கிறது என் அக்காவை மட்டும்தான். அவளுக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன். சரி மேல சொல்லு. என் அக்கா மட்டும் உங்களால வேதனைப்படுறாங்கிற விஷயம் எனக்கு தெரிய வந்துச்சு. பரத், நான் உங்ககிட்ட தான் பேசிட்டு இருக்கேன். என் அப்பா அம்மா சத்தியமா சொல்றேன், உங்களை உண்டு இல்லைன்னு ஆக்கிடுவேன். நீ இப்படி சந்தேகப்படுற மாதிரி நான் அப்படி என்ன பண்ணிருக்கேன்? நீங்க அப்படி பண்ணிருக்கீங்களோ இல்லையோ எனக்கு தெரியாது. ஆனா ரிஷி உங்களை பத்தி என்கிட்ட சொல்லிருக்கான். ஒருவேளை அது மட்டும் உண்மையா இருந்துச்சு, உங்களை நான் எந்த நிலைமைக்கு ஆளாக்குவேன்னு உங்களுக்கே தெரியாது சொல்லிட்டேன். இது வரைக்கும் நீ என்ன பாசமா மாமான்னு கூப்பிட்டதில்ல. இங்க பாருமா, இது எல்லாத்துக்கும் அந்த ரிஷி தான் காரணம். உங்க கேரக்டர் எப்ப நல்ல கேரக்டர்னு எனக்கு தோணுதோ அப்ப என் வாயால மாமான்னு நானே கூப்பிடுறேன், சரியா? ஆனா அதுக்கு முன்னாடி நான் ரிஷி கிட்ட கொஞ்சம் பேச வேண்டியிருக்கு. சோ ப்ளீஸ் எக்ஸ்கியூஸ் மீ, நான் அப்புறமா உங்ககிட்ட பேசுறேன். நான் பேசுறது கேட்காமலே கிளம்பி போயிட்டான். நான் இவ்வளவு முக்கியமான விஷயம் பேசணும்னு வந்தேன். நான் அனுவோட தங்கச்சி, என்கிட்ட எப்படி இவன் இப்படி பிஹேவ் பண்ணலாம்? எனக்கு இந்த பரத்தை கண்டாலே பிடிக்கல. உனக்கு எந்த பையனுமே பிடிக்காது, அப்படிதானே?
எங்க அண்ணன் ரிஷியை பார்த்தா பிடிக்காது, பரத்தை பார்த்தா பிடிக்காது. அப்புறம் என்ன? ஏய் ஒட்டட குச்சி இங்க பாரு. ஏய் ஃப்ராடு, காஞ்சு போன முள்ளங்கி, காத்தாடி, உடைஞ்சு போன அப்பளம். ஏய் வாய முறி வாயாடி, மூளை கெட்டு போன ராட்சசி. ஹாரா ஸ்டோரி, அரகுர ஸ்டோரி, சாத்தானுக்கு பாட்டி. ஏய் சடங்கு சம்பிரதாயம் அப்புறம் எல்லாருக்கும் முன்னாடி எனக்கும் அவருக்கும் நிச்சயதார்த்தம் நடந்துருச்சு. ஒன்னு சொல்லட்டா? ஒரு பையனும் பொண்ணும் கல்யாணம் பண்ணிக்காம ஒரே வீட்டுல இருந்தாங்கன்னா சமுதாயத்துக்கு முன்னாடி அவங்க புருஷன் பொண்டாட்டி தான். அதே மாதிரி நீ அப்படி நினைக்கிறியா இல்லையா? இல்ல. ஏன்? என்ன சடங்கு சம்பிரதாயப்படி அவங்க கல்யாணம் பண்ணிக்கல. அதே மாதிரி தான் எந்த சடங்கும் சம்பிரதாயமும் உனக்கு பரத் கூட நடக்கல. ஆமா பிரீத்தி, எல்லா சடங்கும் சம்பிரதாயமும் ஏன் கூட தான் நடந்திருக்கு. அப்படி பார்க்கும்போது நீ எனக்கு மட்டும்தான் சொந்தம். நாம ஒண்ணு சேர்ந்துட்டோம். அந்த கடவுளோட விருப்பமும் அதான். கொஞ்சம் யோசி, ஒவ்வொரு சடங்கும் பரத் கூட தான் நடந்திருக்கணும். ஆனா ஏன் கூட நடந்துச்சு? பிரீத்தி, நாம ஒண்ணு சேர்ந்துட்டோம் பிரீத்தி. நம்மள இனிமே யாராலையும் பிரிக்க முடியாது. பிரீத்தி எனக்கு சொந்தமாயிட்டா. பிரீத்தி யாருக்கு சொந்தம்னு எங்க 2 பேருக்குமே தெரியும். என்ன பிரீத்தி? முக்கியமான விஷயம், உன்னோட இந்த பார்ட்டில தால் மக்னி ரொம்ப அருமையா இருந்துச்சு. இங்க பாருங்க, நான் கன்ஃபார்மா சொல்றேன், பிரீத்திக்கு ரிஷிக்கு நடுவுல என்னவோ இருக்கு. ஏதோ போயிட்டு இருக்கு. நானே பார்த்தேன். ஏன் தேவையில்லாததெல்லாம் பேசுற? ஓகே, கொஞ்சம் அங்க பாருங்க. உங்க அம்மா எதுக்காக இவ்ளோ சந்தோஷமா இருக்காங்க? அவங்களுக்கு என்ன ஆச்சு? ரிஷியோட நிச்சயதார்த்த தன்னைக்கு கூட அவங்க இவ்ளோ சந்தோஷமா இல்ல? இந்திரா, உனக்கு என்ன ப்ராப்ளம்? அம்மா சிரிச்சா ப்ராப்ளம்ங்கற, சிரிக்கலனாலும் ப்ராப்ளம்ங்கற. எனக்கு தெரிஞ்சிருச்சு, அம்மா தான் உனக்கு ப்ராப்ளம். இல்ல, என்னோட ப்ராப்ளம் நீங்க தான். ஏன்னா எப்பவும் நீங்க உங்க அம்மாக்கு தான் சப்போர்ட் பண்றீங்க. எல்லாரும் பாக்குறாங்க, எதுக்கு வாய் மேல வர வச்சிருக்கீங்க? ஏதாவது சொல்லுங்க. சரி, பேசாதீங்க. பேசுனா மாட்டிக்குவேன், பேசலனாலும் மாட்டிக்குவேன். அதுக்கு பதிலா நான் வாய் மூடிக்கிட்டு இருந்துறேன். இப்படியே இருங்க, இது ரொம்ப நல்லா இருக்கு. எக்ஸ்கியூஸ் மீ. எனக்கு வேண்டாம்ப்பா. மாம். ரிஷி, சொல்லுங்கம்மா. இன்னைக்கு மறுபடியும் ட்ரேவை தூக்கிக்கிட்டு சுத்திக்கிட்டு இருக்க. இந்த மாதிரி ஃபங்க்ஷன் டைம்ல உனக்கு என்ன மூளை குழம்பிடுமா? உன் என்கேஜ்மெண்ட்லயும் இப்படிதான் ட்ரேவை தூக்கி சுத்திக்கிட்டு இருந்த. இன்னைக்கும் நீ அவனோட நிச்சயதார்த்தத்துல ஒரு நிமிஷம் இந்திரா, அப்போ ரிஷிக்கு நல்ல புத்தி வந்துருச்சுங்கறியா? உண்மையிலேயே இவனுக்கு நல்ல புத்தி வந்துருச்சுன்னா அந்த கடவுளுக்கு நன்றி சொல்லிக்கிறேன். எப்பவும் இதே மாதிரி பொறுப்புள்ளவனா நடந்துக்கணும். இந்தியாவுலயாவது இவனுக்கு ஒரு பொண்ணு கிடைச்சு நல்ல விஷயங்களை எல்லாம் சொல்லி கொடுத்து இவனை நல்லவனா மாத்தனாளே. சந்தோஷமா இருக்கு. அம்மா, பிரீத்திய இந்த விஷயத்துல எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அவ மட்டும்தான் மத்தவங்களோட ஃபங்க்ஷனா இருந்தாலும் தான் ஃபங்க்ஷனா நினைச்சு வேலை பார்ப்பான். ஆமா, கொஞ்சம் இது புடிங்க. நான் எதுக்கு பிடிக்கும்? அட புடிங்கம்மா. ரைட், நம்மளோட ஃபங்க்ஷன், நம்ம பிரீத்தி எல்லாமே நமக்கு தான் சொந்தம். புரியுதா புரியலையா? மாம், நீங்க கொஞ்சம் அப்பாவுக்கு புரியுற மாதிரி சொல்லுங்க. உங்களுக்கு புரிஞ்சுதா? நான் ஒண்ணு அந்த அளவுக்கு முட்டாள் இல்ல. எனக்கு தெளிவா புரிஞ்சுது. அவன் ஏதோ நமக்கு சொந்தம்னு சொன்னான். கடவுளே, உங்களுக்கு உண்மையாவே எதுவும் புரிய மாட்டேங்குது. உனக்குன்னா எப்பவுமே ஒண்ணுமே புரியறது இல்ல. இருந்தாலும் பெரிய புத்திசாலி மாதிரி சுத்திட்டு இருக்க. அத்தை, கொஞ்சம் இங்க வாங்க. அத்தை, உங்களாலையும் என்ன புரிஞ்சுக்க முடியல. இப்பவாவது சொல்லுங்க, இத்தனை வருஷங்களா என்ன பத்தி நீங்க என்ன நினைச்சிட்டு இருந்தீங்கன்னு சொல்லுங்க. என்னால என்னென்ன ப்ராப்ளம்னு சொல்லுங்க. ப்ராப்ளம் இருக்கே. அப்ப சரி, நான் போறேன். அப்புறம் ஏன் இங்க நிக்கிற? கிளம்பு. நீ ஏன் நிக்கிற? அவ கூட போ. பொண்டாட்டி தாசன். அம்மா, நான் போக மாட்டேன், இங்கே தான் நிப்பேன். சரி, நீ இங்கே நில்லு. நான் எங்கேயும் போக மாட்டேன் அத்தை. யாரும் உன்னை போக சொன்னா? நான் போக மாட்டேன். அப்ப நான் நிப்பேன்.
பிரீத்தி, நீ இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்திருக்காங்க, உன்னை பார்க்கணும்னு சொன்னாங்க. வா, நான் உன்னை இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கிறேன். ஐம் so sorry. உனக்கு கையில அடிபட்டிருக்குங்கிற விஷயத்தையும் நான் மறந்துட்டேன். சரி, நான் இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கிறேன். வா. ஏய், என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க? இங்க பாருங்க, யார் வந்திருக்காங்கன்னு பாருங்க. ஹாய் பிரீத்தி. பிரீத்தி, இவங்க தான் என்னோட ஃப்ரெண்ட்ஸ். சித்தார்த்த முன்னாடியே மீட் பண்ணிட்டல. இது சிம்ரன், இது ராஜ், அப்புறம் இது சிம்ரன் 2. எல்லாத்தை விட முக்கியமான விஷயம், நான் உன் மனசுல இருக்கேன். நாம ஒருத்தருக்காக ஒருத்தர் பிறந்திருக்கோம். கங்க்ராச்சுலேஷன்ஸ் மை டியர் பிரீத்தி. ரிஷி கூட உனக்கு என்கேஜ்மெண்ட் நடந்து முடிஞ்சிருச்சு. ஒவ்வொரு சடங்கும் சம்பிரதாயமும் என் கூட தான் உனக்கு நடந்திருக்கு. அதனால தான் சொல்றேன், நீ எனக்கு தான் சொந்தமாயிருக்க. நாம 2 பேரும் ஒன்னு சேர்ந்துட்டோம். அந்த கடவுளோட விருப்பமும் இதான். பிரீத்தி, are you all right? நான் நல்லா தான் இருக்கேன். இது இப்போ வந்துடுறேன். ஹலோ எவ்ரிவன், அட்டென்ஷன் ப்ளீஸ். இன்னைக்கு பரத்துக்கும் பிரீத்திக்கும் நிச்சயதார்த்தம். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இதே இடத்துல இன்னொரு ஜோடிக்கும் நிச்சயதார்த்தம் நடந்துச்சு. என்னோட அக்கா அனுவுக்கும் ரிஷிக்கும். உப்ஸ், சாரி, அவர் என்னோட மாமால. சோ ஃப்ரெண்ட்ஸ், என்னோட மாமாவும் என்னோட அக்காவும் இந்த அழகான கப்பிள்காக ஒரு ரொமான்டிக்கான கப்பிள் டான்ஸ் பண்ண போறாங்க. சோ ப்ளீஸ் கிவ் them a big hand. அம்மா, உண்மையாலே எனக்கும் ரிஷிக்கும் ஜாதகம் அவ்வளவு பொருத்தமா இருக்கா? ஆமாம்மா, நீங்க எப்பவும் வாழ்க்கை முழுக்க கூடவே தான் இருக்க போறீங்க. இந்த ஜென்மம் மட்டும் இல்ல, 7 ஜென்மத்துக்கும் அந்த தாய் காளி தேவி இவங்க 2 பேரையும் ஒண்ணு சேர்த்து வைப்பாங்க. ஒருவேளை இங்க யாராவது ஐயர் இருந்தாங்கன்னா உங்க 2 பேரோட ஜாதகத்தை பார்த்து உங்க 2 பேருக்குமே 10 பொருத்தமும் பக்காவா பொருந்திருக்குன்னு சொல்லியிருப்பாரு. எக்ஸ்கியூஸ் மீ, உன்னோட மொபைலை கொஞ்சம் கொடு. ஏன்? அது வந்து உங்க அத்தை லண்டன்ல இருக்காங்கல்ல, அவங்க ஃபோன் பண்ணாங்க, பாதிலேயே கட் ஆயிருச்சுப்பா. அவங்களுக்கு கால் பண்ணணும். கொடுப்பா. லாக் ஓபன் பண்ணி கொடுத்துறாருங்க. கொடு. ஹலோ. எஸ், ஜாக்பாட் கிடைச்சிடுச்சு. மனோ, எங்க இருக்க? கொஞ்சம் சீக்கிரம் வா. மனோ, இவன் எங்க போயிட்டான்? இவன் இருக்கானே. ஓ ரிஷி, ஏன்பா ரிஷி, நீ ஏன்பா இங்க நின்னு சர்வ் பண்ணிட்டு இருக்க? அங்க போய் வேலையை கவனி. ஏன்? அனு உனக்காக டான்ஸ் பண்றதுக்கு தயாரா இருக்கா. அம்மா, இதை என்கிட்ட கொடுங்க, நீங்க போய் டான்ஸ் ஆடுங்க. அப்படியே அனுவையும் தனியா டான்ஸ் ஆட சொல்லுங்க. போங்க. ரிஷி, அதான் நான் இருக்கேன்ல. எக்ஸாக்ட்லி அதே தான் நானும் சொல்றேன். நீங்க போய் அனு கூட டான்ஸ் ஆடுங்க. இல்ல, நான் இங்க, நீ அங்க. நீங்க பாருங்க அங்கிள், நான் இங்க, நீங்க அங்க. போங்க. நான் இதை கொடுத்துக்கிறேன்ப்பா. நீ போய் அனு கூட டான்ஸ் ஆடு. போ, சீக்கிரம் போ. அவ வெயிட் பண்ணிட்டு இருக்கா. சீக்கிரம் போ 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 போ. இதோ வந்துட்டாரு என்னோட மாமா, அழகான மிஸ்டர் ரிஷி ராஜ். ப்ளீஸ் கம்.